தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலவும் ஆழ்ந்த தாளமுக்கமானது புயலாக மாறும் அபாய நிலை நிலவிக் கொண்டிருக்கின்ற நிலையில் வடமராட்சி பருத்தித்துறை தொடக்கம் தொண்டைமன்னாறு வரையான வடமராட்சி பகுதியிலே கடல் மிகவும் ஒரு கொந்தளிப்பான நிலைமையில் காணப்படுகின்றது. பருத்தித்துறை துறைமுக பகுதி மக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. பருத்தித்துறை துறைமுகம் அமைந்திருக்கின்ற இடத்திலே காணப்படுகின்ற இறங்குதளம், அங்கே மக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியிலே கடல் அலைகள் மோதி பல அடி உயரத்துக்கு எழுந்து ஒரு அபாயமான நிலைமை காணப்படுகின்றதனால் அங்கே சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட வருபவர்கள் இவ்வாறான நேரங்களிலே அந்த பகுதியில் சென்று வேடிக்கை பார்ப்பது அதிகமாகவே அவர்களுக்கு ஆபத்துகள் நேராத வகையிலே அந்த பகுதியிலே தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோன்று பல இடங்களிலே வடமராட்சி உள்ளிட்ட யாழ்ப்பாணத்தில் பல இடங்களிலே பாரிய மரங்கள் வேரோடு பாரி வீதிகள் ஊடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பல இடங்களிலே மின் கம்பிகள் அறுந்து மின்தடை ஏற்பட்டிருக்கின்றது. உடனடியாக குறிக்கப்பட்ட தரப்பினர் இந்த தகவல் கிடைத்தவுடன் அந்த மரங்களை வெட்டி அகற்றுகின்ற பணிகள் உடனடியாகவே முன்னெடுக்கப்பட்டு நிலைமைகள் சீர்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதேபோன்று கரையோரப் பகுதிகளிலே கடல் மிகவும் ஒரு சீற்றத்துடன் காணப்படுகின்ற நிலையிலே புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாலும் கடற்தொழில் நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் வடமராட்சி பகுதியிலே பல்வேறு இடங்களிலே கரையோரப் பகுதிகளிலே தங்களுடைய கடல் தொழில் உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுகின்ற நடவடிக்கையிலே மீனவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். கடல் ஒரு கொந்தளிப்பாக காணப்படுகின்ற நிலையில் கடல் அலை மற்றும் மழை நீர் படகுகளுக்குள் தேங்கி அந்த படகுகள் தாழுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே மீனவர்கள் அவ்வப்போது தங்களுடைய படகுகளை சென்று அந்த நீர்களை வெளியேற்றி அந்த நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதேபோன்று படகில் இருக்கின்ற வெளியிணைப்பு இயந்திரம், மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட பெறுமதியான பொருட்களை உபகரணங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் அடுத்து வருகின்ற சில தினங்கள் இந்த புயலினுடைய தாக்கம் தீவிரமடைந்து அதனுடைய செல் திசை இப்போது திருவோணமலையிலே அண்மித்திருக்கின்றது. திருவோணமலை ஊடாக முல்லைத்தீவு வழியாக கரை ஊடாக கடந்து யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஊடாக அந்த புயல் கரையை கடக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே அதனுடைய வீச்சு பருத்தித்துறை வடமராட்சி கடற்பிரதேசத்திலே வெகுவாக அடுத்து வரும் நாட்களில் உணரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு கடல் கொந்தளிப்பு மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பொழிகின்ற போது இந்த கடல் கலங்கள், மீன்பிடி படகுகள், வலைகள் அனைத்துமே இந்த அனர்த்தத்திலே சிக்குண்டு சேதமடையக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது. இதனால் மீனவர்கள் தங்களுடைய கடல் உபகரணங்களையும் கடற்தொழில் சாதனங்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றது. நேற்று முன்தினம் இரவு முதல் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகின்றது. ஆகவே தொடர்ச்சியாக கடற்தொழில் நடவடிக்கை முற்றாக தடைப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே வானிலை அவதான நிலையம் மர அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சிவப்பு எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக பல நாட்களாகவே வடமராட்சி கடற்தொழிலாளர்களுடைய கடல் நடவடிக்கைகள், மீன்பிடி நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் இப்போ வடமராட்சி கரையோரப் பகுதிகளிலே வடமராட்சியினுடைய உள்பிரதேசங்களில் இருக்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற அந்த வெள்ள வாய்க்கால்களின் ஊடாக வடிந்தோடி கடலிலே கலக்கின்ற அந்த இடங்கள் பல இடங்கள் இருக்கின்றது. அவ்வாறு வெள்ள நீர் கடலிலே கலக்கின்ற இடங்களிலே செம்மண் கலந்து அந்த நீர் கடலிலே கலந்து வருவதனால் அந்த கடல் பிரதேசம் முழுவதுமாக ஒரு சிவப்பு நிறமாக மாறுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இவ்வாறு சிவப்பு நிறமாக மாறுகின்ற நிலைமை என்பது அந்த வெள்ள நீர் கலந்து வருகின்ற அந்த சேரும் சுதியும் கலந்து வருகின்ற நிலை காரணமாகத்தான் அந்த கடல் நீர் சிவப்பாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இது
பெரிய அளவிலே ஒரு ஆபத்தான நிலைமையாக உணரப்படாவிட்டாலும் அந்த வெள்ள நீரோடு வருகின்ற பிளாஸ்டிக் கழிவுகள், மரக்கழிவுகள், குறிப்பாக அந்த பிளாஸ்டிக் போத்தல்கள், பொலித்தீன்கள் பெரும் எண்ணிக்கையானவை இவ்வாறு கடலிலே கலந்து கடல் வளத்தை ஒரு நாசமாக்குகின்ற ஒரு நிலைமை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பெரும்பாலான பகுதிகளிலே வீசப்படுகின்ற பிளாஸ்டிக் கழிவுகள் இந்த மழை வெள்ள நீரோடு கலந்து அவை கடல் முகத்துவாரங்களிலே வந்து அது கடல் அலைகளோடு கடலுக்குள் சென்று மீனினங்கள் உள்ளிட்ட கடல் வளங்கள் இதனால் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இது உண்மையிலே ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக சமூக ஆர்வலர்களினால் சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது.